அக்கா நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். உங்க பேருக்கா? என் பேர் புஷ்பம் பாஸ்கர். பாப்பா பேரு பிளஸ்ஸி. எத்தனை படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். இந்த மாதிரி இந்த அக்கா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதான் என்னங்கிறத கேட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறக்கா வந்தேன். சொல்லுங்கக்கா. ஆமா, நாங்க ஊதுபத்தி சேல்ஸ் தான் பண்றோம். சரிக்கா. உங்க வீட்டுக்காருக்கா? எங்க வீட்டுக்காரர் தான் ஊதுபத்தி சேல்ஸ் தான் பண்றாரு. நான் வேலைக்கு போறதில்ல. சரிக்கா. நான் வீட்டுல தான் இருக்கேன். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கக்கா? எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் என்ன பண்றாங்க? பையன் 6th படிக்கிறான். பையனை வீட்டுல தான் வச்சிருக்கீங்களா ஹாஸ்டல்? இல்ல, பையனை ஹாஸ்டல்ல சேர்த்துட்டேன். அங்கேயே இருக்கிற மாதிரியா? அங்கேயே இருக்கிற மாதிரி. ஓ, சரி 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 சரி. சரி, இப்போ உங்களுக்கு என்ன உதவிக்கா தேவைப்படுது? பிள்ளைங்க படிப்பை பத்தி கவலைப்பட வேணாம். பிள்ளைங்க படிக்கட்டும், நீங்க எதை நினைச்சு வருத்தப்பட வேணாம். முதல்ல பார்வை இல்லாம 2 பேரும் பார்வை இல்லாம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கே முதல்ல உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். பிள்ளைங்களை படிப்பை பத்தி நீங்க எதுவும் யோசிக்க வேணாம். அதுக்கு என்ன உதவியோ கண்டிப்பா நான் செய்வேன். முதல்ல இப்போ உங்களோட அத்தியாவசிய தேவைகள் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. நான் அதுக்குள்ள என்ன உதவியை நான் செஞ்சு தரேன்க்கா. அதான் என் பையனுக்கு நாங்க மாசம் மாசம் ஃபீஸ் கட்டணும். சாப்பாட்டுக்கா இருக்கட்டும், தங்குறதுக்கா இருக்கட்டும், ஃபீஸ் கட்டணும் கண்டிப்பா பையனுக்கு. ஆமா. ஓ, சரி சரி. அதான் பையனுக்கு அப்படிதான் ஃபீஸ் கட்டி தான் மாசம் மாசம் படிக்க வச்சிட்டு இருக்கேன். நீ உங்க வீட்டுக்கார சம்பாரிச்சு வர்றது உங்க குடும்பத்துக்கே சரியா போயிருது. ஆமா. அப்புறம் எப்படி இப்ப சமாளிக்கிறீங்க? அதே எப்படி அங்க எங்க வாங்கி எப்படியாவது சமாளிக்கிறது தான். எங்கேயாவது கடன் வாங்கி இப்படிதான் சமாளிச்சுட்டு இருக்கீங்க? வேற எந்த ஆப்ஷனுமே இல்ல? வேற எந்த ஆப்ஷனும் இல்ல, யார்கிட்டயும் கேக்குறதும் இல்ல. ஓ, பார்வை இல்லைனாலும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிச்சுட்டு இருக்கீங்க. ஆமா. சரிக்கா. இப்ப முதல்ல உங்களோட அத்தியாவசிய தேவை உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நான் உதவி பண்ணிடுறேன். அதே மாதிரி நான் பணம் தரேன். வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமானுமே இருக்கு. சரியா? நீங்க முதல்ல இதை வச்சு பிள்ளைங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுங்க. நீங்க நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி உங்களோட தேவைகள் என்னங்கிறத அடுத்தடுத்து நான் வர்றப்ப நான் அதை பூர்த்தி செய்யறேன். உங்க பையன் வரட்டும் வந்தா சொல்லுங்க. அதுக்குள்ள என்ன ஏற்பாடோ நம்ம பண்ணுவோம். எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, தைரியமா. பாப்பா நல்லா படிக்கணும் நீ. சரியா? நல்லா படிச்சு உங்க அப்பா அம்மா பாத்துக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாங்க. நல்லா படிச்சு அவங்கள பாத்துக்கணும். சரியா? நல்லா படி. உனக்கு என்ன தேவையோ நீ நல்லா படிச்சா நான் அண்ணனே உனக்கு எல்லாமே தேடி வந்து செய்வேன். சரி, பாத்துக்கோங்க. நல்லா பாத்துக்கோங்க பிள்ளைங்கள. அதுக்கேற்ற மாதிரியான உதவிகள் உங்களை தேடி வந்து செய்யறதுக்கு நான் என்னவோ அதுக்குள்ள வேலைப்பாடு செய்யறேன். சரியா? நீங்க எடுத்துக்கோங்க. நாங்க இதுல பணம் இருக்கு. பணம் உங்க அத்தியாவசிய தேவைகளை, பாப்பாக்கு எது வேணும்னா, தம்பிக்கு எது வேணும்னா நீங்க செய்யுங்க. சரியாக்கா? எதுனாலும் எனக்கு கூப்பிடுங்க, நான் வந்து உதவி பண்றேன். போயிட்டு விட்டுமாக்கா? நீங்க தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க தம்பின்னு. கூட பிறந்த தம்பியை நினைச்சுக்கிறீங்களா? சரிக்கா.